Hi friends, welcome to my innovation. நீங்கள் first time நம்ம சேனல் பார்க்குற மாதிரி இருந்தால் ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் அனுப்புகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான லன்ச் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். நான்வெஜ் லன்ச் ரொட்டீன் தாங்க. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு ஜார் எடுத்துக்கலாங்க. அதில் ஒரு ஸ்பூன் மிளகு, குறுமிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு 2 பட்டை 2 கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கலாங்க. சோம்பு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 கிலோ மட்டனுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் தான் அரைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு பொடி பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, இதுவும் நம்ம அந்த பேஸ்ட்லேயே பவுடர்லேயே போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக பண்ண போகிறோம். கூட வந்து ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லாட்டி நீங்கள் பூண்டு இஞ்சியும் அப்படியே முழுசாக கூட நீங்கள் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மல்லிப்பொடி ஆட் பண்ணியிருக்கேங்க. தனியா பொடி வந்து 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் வந்து மிளகு, அதாவது மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகு கிரேவி நம்ம பண்ணுறதுனால மிளகு நிறைய ஆட் பண்ணிவிட்டு மிளகாய் பொடி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் வந்து கோகோனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்காங்க. தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சோண்டு நம்ம வந்து மிளகாய் பொடி ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். எதுக்குன்னா அந்த கலர், அந்த எண்ணெய் வந்து அப்படியே மேலாக தெளிஞ்சு ஒரு ரெட் கலரில். அதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு வந்து மிளகாய் பொடி ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு மசாலா, அரைச்சி வச்ச மசாலாவும் அதில் போட்டு நல்லா வணக்கிக்கலாங்க. பச்சை வாசமே வரக்கூடாது. ஏன்னா நம்ம எதுவுமே வணக்கி அரைக்கலை, டைரெக்டாக பச்சையாக தான் அரைச்சிருக்கோம். அதனால நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வணக்கிடுங்க. அதுக்கப்புறம் 1/2 கிலோ மட்டனை வந்து மஞ்சள் பொடி போட்டு கழுவி வச்சுருந்தேன். அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது சூப்பரான டேஸ்ட்டாக இருக்குங்க. ரசத்துக்கெல்லாம் இது சைடிஷாக சூப்பராக இருக்கும். குழந்தைகளுக்கு சளி இருந்தால் கூட வந்து கோல்டுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம குறுமிளகுலையே செய்கிறதுனால ரொம்ப நல்லது. பெப்பர் நல்லதுங்க. இப்போ ஒரு ஸ்பூன் வந்து கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா இது ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ஃபஸ்ட்டு நம்ம இதை குக் பண்ணிவிட்டு கூட அதுக்கப்புறம் நம்ம பிரியாணிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கட் பண்ணி அரைக்கிற விழுதெல்லாம் நம்ம அரைச்சி வச்சுட்டா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இது வேகிற டைமில் நம்ம பிரியாணிக்கு தேவையானதெல்லாம் வந்து நம்ம அறுத்து வச்சிடலாம். இப்போ கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஒரு 1/2 கிளாஸ் ஊற்றிக்கோங்க. நிறைய எல்லாம் போட வேண்டாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி க்ளோஸ் பண்ணிட்டேங்க. ஒரு 3 விசில் விட்டுறலாம். ஏலம் ஆட்டுக்கறிங்க. நீங்கள் கொஞ்சம் முத்துனதாக இருந்தால் ஒரு 10 விசில் விடுங்க. இப்போ சிக்கன் வந்து 2 வகையாக நான் பிரித்து வச்சுட்டேன். ஒன்று வந்து பிரியாணிக்கும், இன்னொன்று வந்து சில்லிக்கும் மஞ்சள் பொடி போட்டு கழுவி வச்சாச்சு. இப்போ எல்லாம் இருக்குது. இதெல்லாம் இனிமேல் தான் க்ளீன் பண்ணணும். தயிர் எல்லாம் வாங்கினது அப்படி இப்படியே இருக்குது. இப்போ இஞ்சி க்ளீன் பண்ணிவிட்டு பூண்டெல்லாம் க்ளீன் பண்ணி அரைச்சிடலாம் அது விசில் வரக்குள்ள. நெக்ஸ்ட்டு வந்து சில்லிக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடலாங்க. அந்த மசாலா கொஞ்சம் நல்லா ஊறும். மிளகாய் பொடி, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டைப்பொடி லைட்டாக போட்டுட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. முட்டை வேணால் முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பிரியாணி ரெடி பண்ணிடலாம். ஒரு பேன் வச்சுக்கலாங்க. கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம். எந்த ஆயிலாக இருந்தாலும் பரவாயில்ல. பட்டை, கிராம்பு பொடி போடல, முழுசாகவே பிச்சு போட்டேன். வெங்காயம் வந்து இந்த மாதிரி நல்லா அறுத்து வச்சுட்டேங்க. இப்போ வெங்காயம் வந்து அதிலேயே போட்டு நல்லா வணக்கிடலாங்க. கோல்டன் ப்ரௌன் வெங்காயம் வந்துடணும். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்போ சீக்கிரமாக வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌனில் வந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பிரியாணி நான் நான்ஸ்டிக்கில் செய்கிறதுனால கொஞ்சம் அடி பிடிக்காது, கொஞ்சம் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். அதனால் நான்ஸ்டிக்கில் செய்கிறேன். நீங்கள் பாத்திரத்தில் செய்யலாம், ஒன்றும் தப்பில்லை. இதை விட அடுப்பில் செஞ்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அடுப்பில் செஞ்ச பிரியாணி நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் வேணால் லிங்க் அனுப்புகிறேன், பாருங்கள். வெஜ் பிரியாணி. இப்போ இது நல்லா வணங்குது. சைடில் வந்து பால் வந்து சூடு பண்ணிகிட்டு இருக்கேங்க. பாயசத்துக்கு வந்து பால் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ தயிர் சட்னியும் ரெடி பண்ணிடலாம். அந்த வெங்காயம் வணங்குற வரைக்கும் நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும். அந்த டைமில் தயிர் சட்னி ரெடி பண்ணிக்கலாம். தயிர், அதுக்கப்புறம் வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகா கட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இது பண்ண தயிர் சட்னி ரெடி ஆயிரும். அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம அந்த வணங்குற டைமில் நமக்கு கேப்பில் சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிச்சிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். லாஸ்ட்டில் செய்யும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக தெரியுங்க.
இப்போ தக்காளி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டோம், ரெண்டாவது வந்து தக்காளி போட்டுக்கலாங்க. இன்றைக்கி வந்து நான் 2 கிலோ பிரியாணி செய்கிறேங்க. அதுக்கு வந்து ஒரு 1/4 கிலோவுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாமே எடுத்துக்கலாம். வெங்காயம் வந்துட்டு ஒரு 1/2 கிலோ எடுத்துக்கோங்க. தக்காளி வந்து பெரிய பழமாக இருந்துச்சுன்னா ஒரு 5 தக்காளி எடுத்துக்கோங்க. சின்ன தக்காளியாக இருந்தால் ஒரு 7 தக்காளி எடுத்துக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயிலாக போடுறேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். மிளகாய் பொடியும் ஆட் பண்ணிக்கலாங்க. மிளகாய் பொடி உங்களுக்கு தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கர்ட் ஆட் பண்ணியாச்சுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 கிலோவுக்கு 100 கிராம் கணக்குங்க. இப்போ தயிரும் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. நம்ம வேறு எந்த ஸ்பைசஸ் பவுடரும் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. குருமிளகு பொடி மட்டும் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். மற்றபடி கரம் மசாலா பட்டை பொடிச்சது அதெல்லாம் எதுவுமே நான் ஆட் பண்ணலங்க. இந்த மாதிரி சிம்பிளாக செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வணங்கி விட்டுறலாங்க. நல்லா வணங்கிருச்சு. மெயினே நமக்கு பிரியாணிக்கு வந்து அந்த மசாலா வந்து நல்லா வந்து குக் ஆகணும், பச்சை ஸ்மெல் அடிக்காமல். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாங்க. 1 கிலோ சிக்கன் வந்து நான் இப்போ ஆட் பண்ணிட்டேன். 2 கிலோ பிரியாணிக்கு 2 கிலோ சிக்கன் போட்டாலும் நல்லா தான் இருக்கும். நான் வந்து 2 கிலோ கொஞ்சம் கம்மியாக தான் போட்ட அரிசி, 1 கிலோ சிக்கன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நிறையெல்லாம் நான் கறி போடல. நீங்கள் பாதிக்கு பாதி அப்படியே போட்டால் கூட நல்லா தாங்க இருக்கும். இப்போ நல்லா வணங்கிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொத்தமல்லி தலையும் புதினா தலையும் ஆட் பண்ணிக்கலாம். கொரியாண்டர் லீவ்ஸ் மின்ட் லீவ்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பால் நல்லா கொதிச்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். எதுக்குன்னா ஜவ்வரிசி வந்து வேகிறதுக்கு தனியாக வச்சுருக்கேங்க. ஜவ்வரிசி வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டேங்க. ரொம்ப ஊற வைக்கல. நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம்லாம் ஊற வச்சிங்கன்னா வேக வைக்க தேவையில்லை. நான் 10 நிமிஷம் தான் ஊற வச்சேன். இப்போ ஜவ்வரிசி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த கொதிக்கிற தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம். ஜவ்வரிசி நல்லா குக்காய் வரட்டும். இன்றைக்கி ரெடிமேடு சேமியா பாயசம் தான் செய்ய போகிறேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. அளவு தண்ணி வந்து 1 டம்ளருக்கு வந்து 1.5 டம்ளர் தண்ணி எடுத்தேங்க. ஜீரக சம்பால செய்கிறேங்க நான். அரிசி ரொம்ப பழைய அரிசியாக இருந்ததுன்னா நீங்கள் 2 டம்ளர் ஆட் பண்ணிக்கோங்க. இது புது அரிசினால நான் 1.5 டம்ளர் ஆட் பண்ணேங்க. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுப்பா. கொதிச்சதுக்கப்புறமா அரிசி நல்லா நம்ம கழுகி வடிகட்டி அதுக்கப்புறம் இதில் நம்ம சேர்த்திக்கலாம். ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபாஸ்ட்லியே, அதாவது கேஸ் ஸ்டவ் வந்து ஃபாஸ்ட்லியே வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம நல்லா வேக வைக்கலாம். அதில் வந்து நல்லா குக் ஆயிரும். அதுக்கப்புறமா நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி தம் பண்ணலாம். இப்போ ஜவ்வரிசி வந்து நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ பால் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் பாலில் வந்து தண்ணி ஆட் பண்ணல, அப்படியே தான் சுண்டை காய்ச்சி வச்சுருந்தேன். 1 லிட்டர் பால் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரம் வேலை முடியுன்றதுனால நான் ரெடிமேட் மிக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ரெடிமேடு பாயசம் இந்த மாதிரி செய்யுங்க, நல்லாயிருக்கும். நம்ம டைரெக்டாக சும்மா பாலில் போட்டு அதில் ஒன்றுமே இருக்காது, ஜவ்வரிசியெல்லாம் அதில் இருக்காது, நமக்கு நல்லா ஒரு டேஸ்ட்டே தெரியாது. அதேமாதிரி சர்க்கரையெல்லாம் இதில் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண போகிறோம். சில பேர் ரெடிமேடு மிக்ஸ் அப்படியே பால் அது போட்டு கொதிக்க வச்சு குடிப்பாங்க. அந்த மாதிரி செய்கிறத விட அதில் கொஞ்சம் சின்ன சின்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணி செய்யும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதுதாங்க ரெடிமேடு மிக்ஸ் சேமியா பவுட்ரு. சேமியா, சுகர், ஏலக்காய், முந்திரி, திராட்சை எல்லாமே அதுலேயே இருக்கும். நீங்கள் வேணால் மறுபடியும் ஃபைனலாக கொஞ்சம் கீ ஆட் பண்ணி முந்திரியும் திராட்சையும் நீங்கள் அதில் வறுத்து கொட்டினா இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஜவ்வரிசி ஆல்ரெடி குக் ஆனது தான். சேமியா மட்டும் கொஞ்சம் குக் ஆகணுங்க. ஒரு 2 நிமிஷம் வெந்துச்சுன்னா சேமியாவும் குக் ஆயிரும். இந்த சைடு நம்ம 5 நிமிஷம் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு அதுக்கப்புறம் வந்து நல்லா கிளறி விட்டுட்டு தம் போட்டாச்சுங்க. க்ளோஸ் பண்ணி மேலே ஒரு ஃபுல்லாக வெயிட்டான ஒரு குடம் வச்சுட்டேன் நான், சில்வர் குடை வச்சுட்டு. அப்போ நல்லா வந்து சீக்கிரம் தம் ஆயிரும். நம்ம நான்ஸ்டிக்கில் செய்கிறதுனால தம் வந்து இப்படி தான் போட முடியும். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். சில்லி ஃபைனலாக வந்து நம்மளோட இதில் வந்து சில்லி தான், சில்லி போட்டு வறுத்து எடுத்துடலாங்க. சில்லிக்கு என்னென்ன ஆட் பண்ண நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி வந்துட்டு. இப்போ பிரியாணி பாருங்கள், தம்மிலேருந்து நான் எடுத்துட்டேன். எப்படி இருக்குது பாருங்கள், அப்படியே உதிரியாக பூ மாதிரி இருக்குது பாருங்கள், கொலையலை.
நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். 5 நிமிஷம் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு அப்போவே நீங்கள் தம் போட்டு வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இப்படி ஆயிரும். இல்லாட்டி சில பேருக்கு நறுக்கரிசி விழுந்துடும், இல்லாட்டி குழஞ்சு போயிடும். இந்த மாதிரி டிப் ஃபாலோ பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி சாப்பாடும் நல்லா வரும் உதிரி உதிரியாக. இப்போ நம்ம ஃபைனலாக வந்து சில்லி போட்டாச்சுங்க. சில்லி போட்டால் நம்ம லன்ச் முடிஞ்சிச்சு, ஃபினிஷிங் ஆயாச்சுங்க. இப்போ எல்லாமே முடிச்சிட்டோங்க. ஈஸியாக சுலபமாக குக் பண்ணி வச்சுங்க. சிக்கன் பிரியாணி ரெடி. அப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா பாயாசம் செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. இந்த மாதிரி பாயாசம் செஞ்சு பாருங்கள். நான் அடிக்கடி இப்படி ரெடிமேட் செய்ய மாட்டேன். எப்பாச்சும் ரொம்ப கொஞ்சம் வேலை எக்ஸ்ட்ரா இருக்கும்போது நான் இந்த மாதிரி செஞ்சுக்குவேன். இது வந்து பார்த்திங்கன்னா மட்டன் பெப்பர் கிரேவி சூப்பராக இருந்ததுங்க. சப்பாத்தி தோசைக்கெல்லாம் நல்ல சூப்பரான ஒரு சைடிஷ்ஷு. இது பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் சில்லி, அவ்வளோதாங்க. சிம்பிளான நான்வெஜ் ரொட்டீன் தான். நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தாங்க கூட ஈஸியாக இந்த மாதிரி நம்ம வேலை செஞ்சிடலாம். குயிக்காக முடிஞ்சிடும். ஒரு 45 மினிட்ஸ் இருந்தால் போதுங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் வேணும்னா எனக்கு கமெண்ட்ஸில் சென்ட் பண்ணுங்கள். நான் அப்பப்போ உங்களுக்கு எடுத்து அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வேறு நெக்ஸ்ட் வீடியோவில் டிஃப்ரெண்ட்டான ஷாப்பிங் விலாகோ ரெசிபிஸ் விலாக்லேயோ நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.